உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். தெய்வ பிள்ளைகள், எங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். ஒரு நாள் 2024 என்று தான் நினைக்கிறேன், 23 நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ முதல் நாள் என்ன பண்ணேன், கொஞ்சம் எல்லாரும் ஆலயெல்லாம் ரெடி ஆக்கணும்ல, எல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப டயர்டு. நான் என்ன பண்ணிட்டேன், கேஸில் பால் வச்சிருக்கிறது எனக்கு ஞாபகம். இப்பவும் எனக்கு பயங்கர அதிசயம். நான் மறந்து அப்படியே போய் படுத்துட்டேன். பாஸ்ட் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் நேரமே போய் படுத்துட்டேன். சரி போய் படுத்துட்டான்னு பாஸ்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் நம்ம அக்குமா கூப்பிட்டாங்க, டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னே கூப்பிட்டு ஜோம் பண்ணோம். அப்போ அக்கு திடீர்னு கூப்பிட்டு 5 மணி கூப்பிட்டோடனே வாங்க பாப்பா ப்ரேயர் பண்ணாங்க. நான் பக்கத்தில் இருந்து, பாப்பா பக்கத்தில் சாக்லேட் உண்டாக்குறாங்க, ராத்திரி என்ன பண்ணுறோம், கரிச்சிட்டாங்க போல், பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, என்னதான் பண்ணினாங்கன்னு தெரியலன்னு நான் பக்கத்து வீட்டுக்காரங்கள சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் என்னமோ பயங்கர ஸ்மெல் என்ன அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு. ஐயோ நம்ம வீட்லையா இருக்குமோ, ஓடுனேன் கிச்சன் டோரை பையா அப்படி தரேன்னு நான் பயந்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஞாபகத்தில் வருது, நான் போய் அந்த டோரை, அது கண்ணாடி டோரை அதுலேருந்து பார்க்கும்போதே கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பயங்கர அனுபவம் எப்படின்னா, நான் அந்த டோர் எப்படி திறக்கிறேன், அங்கே ஒரு சேர், எப்பவுமே கிச்சனில் ஒரு சேர் இருக்கு, அந்த சேரில் எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்கிற போல இருக்கு. எங்கள் அப்பாவை வந்து உருவமாக நான் பார்க்கலாம், நெகட்டிவ்ல பார்த்து எப்படி இருக்கும் அது போல எங்கள் அப்பா ஷேப்பில் இருக்கு. நான் இப்படி 10 செகண்ட்ல நான் அப்படி மறைஞ்ச போல ஆயிடுச்சு. அப்பா இல்லை. அப்போ பின்ன கேஸ் பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கு, பாலெல்லாம் அப்படியே வளைஞ்சி கேஸ் மொத்தம், அந்த ஸ்டவ் மொத்தம் பால் தீ எரியுது. நான் பக்கத்தில் போய் தள்ளி நின்று ஆஃப் பண்ணிட்டு எட்டி பார்க்குறேன், உள்ள பால் சாம்பலாக இருக்கு. எனக்கு நம்பவே முடியல. பாத்திரம்லாம் கருகரான்னு இருக்கு, ஹேண்டில் கூட உருகலை, அந்த பால் அப்படி எரிஞ்சு சாம்பலாக போச்சு. நான் அந்த இடத்துல இருந்து ஏசப்பா துடிக்கதான் செஞ்சேன், ஏசப்பா நன்றி நன்றி நன்றி. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு நாளும் அங்கே வந்து இருக்கவே முடியாது. என் பரம தகவல் நம்ம உண்டாக்கின அப்பா. என் பிள்ளை டயர்டா தூங்கிட்டா, பாலை போட்டுட்டு போயிட்டா. நான் அநேக வேலையில் எங்கள் அப்பாட்ட குக்கரில் அரிசி வச்சுட்டு சொல்லுவேன், அப்பா ஒன்று பார்த்துக்கோ ப்ளீஸ், நான் இப்போ வந்துடுவேன். எங்கள் அப்பா உட்காந்துருப்பாங்க அந்த சேரில், நான் எங்கேனாலும் போனாலும் அங்கே வச்சுட்டு சொல்லிட்டு போவேன், எப்போ உட்காந்துருங்க அவங்க பார்த்துக்குருவாங்க. இல்லை அம்மா உட்காரப்ப நான் மோஸ்ட்லி எங்கள் அப்பா இருக்கிற காலங்களில் எங்கள் அப்பா தான் எங்கூட மோஸ்ட்லி வருவாங்க. அப்போ எனக்கு பயங்கர அழுகு, என்னால் தாங்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்கும். யோசித்து பாருங்க, 9 மணிக்கு போட்ட பால் காலையில் 5 மணிக்கு தான், 5:30 ஆச்சு. நான் போய் பார்க்குறேன், அது வரைக்கும் என் அப்பா அருகிலே இருந்தேன், தீ பிடிக்காம பாருங்க. இன்னைக்கு மாத்திரம் கத்தர் காக்கலன்னா இன்னைக்கு நாங்களும் இல்லை இந்த சபையாலையும். இயேசுவோட கிருபை, தெய்வ பிள்ளை உறங்காமல் பாதுகாக்கிறோம். நம்ம கண்ணை அமைச்சு தூங்கிடலாம், நம்ம மறந்துடலாம் தெய்வ பிள்ளைகள். எனக்கு இன்னும் அப்படி நினைக்கும் போதெல்லாம் ஏசப்பாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன். அப்படி கிருபைல நான் இன்னைக்கு இருக்க முடியும். அந்த செப்டம்பர் 11 நான் மறக்கவே மாட்டேன். ஏசப்பா எவ்வளவு அழகா பாதுகாக்க, ஒரு தகப்பனை போல கண்மொழித்து, நான் தூங்கிட்டேன், என் பிள்ளை தூங்கிட்டா, நான் தூங்கக்கூடாது, அவர் ஐயாம இருக்கிறான், அவருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி கண்ணு விழித்து பாதுகாத்துட்டு இருந்தனாலதான் அந்த நம்ம காக்கப்பட்டோம். 2 வருஷம் ஆகுது. அதில் எவ்வளவு நல்ல தகவல். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா ஒரு நாள் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். தெய்வ பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாக்கிற நேசர் நமக்கு உண்டு. அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். எங்களை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாக்காமல் இருப்பாரா? நம் கர்த்தருடைய கரத்தில்